எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு வழியா நான் வந்து ஆரி ஒர்க் போட்டிருந்தலாங்க. வெற்றிகரமாக முக்கால்வாசி வேலை முடிச்சுட்டேங்க. இன்னும் ஒரு கால்வாசி தான் இருக்குது. அந்த கால்வாசி என்ன வேலைன்னு பார்க்கலாமா? வாங்க. நான் வந்து ஆரி ப்ளவுஸ் வந்து தைக்க சொல்ல முடிஞ்சா எடுக்கிறேன், இல்லை நல்லா கற்றுன பிறகு அடுத்த வாட்டி வீடியோ எடுக்கிறேங்க. இப்போ பாருங்க, பேக் சைடு வந்து ஆரி ஒர்க் போட்டுட்டேங்க. இது வந்து லைனிங்கா. இது பாருங்க, ஆரி போட்டு முடிச்சிட்டேன்னா இது வந்து கைத்துக்குங்க. நல்லா இருக்குதான்னு பாருங்க. சிம்பிளாக தாங்க போட்டிருக்கேன். இது பாருங்க, இது கற்றுக்கணும்னால ஆசை, எதுவும் வெற்றிகரமாக போட்டேன். இது வந்து லைனிங்க. லைனிங்கும் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அடுத்து இன்னும் நல்லா கற்றுக்கணும் ஆசை இருக்குது, ஆனால் ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டும் வெட்டிட்டேங்க. ஃப்ரண்ட்டு அது பாருங்க, லைனிங்கு ஃப்ரண்ட்டு முன்னாடியும் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேங்க. சிம்பிளாக தாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும், எல்லாருக்குமே கரெக்டாக வந்துடாதுல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். இது ஆரம்பிச்சு அப்படி ரெண்டு மாதம் அப்படி ஆகலாம் நினைக்கிறேன். 2 மாதம் 3 மாதம் ஆயிருக்கும். ஸ்டார்ட் பண்ணி அப்படி வச்சுட்டு வரலன்னு சொல்லிட்டு சரி இதுவும் போட்டு முடிச்சுட்டு லைனிங் நல்லா வெட்டி எடுத்துட்டேங்க. இந்த வேலை முடிச்சிட்டேன்னா அடுத்தது வந்து ஸ்லீவ் தாங்க. ஸ்லீவ் வந்து ஒரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டேங்க. அதுக்கு லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணி கிளாத் பத்தலைங்க. நம்ம வந்து ஸ்டாண்டில் போட சொல்ல துணி கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதனால் வந்து என்ன பண்ணணும், வேஸ்ட் துணி வீட்டில் என்ன இருந்தாலும் அதை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ பெரிய தையல் போட்டு சின்ன தையல் போட்டுறாதீங்க, ஏன்னா பிரிக்கணும்ல, அதனால் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து 5 இன்ச்சு இருக்குதுல பெரிய தையல் போட்டு ஒரு ஸ்லீவுக்கு வந்து அட்டாச் பண்ணிட்டேங்க. இது பாருங்க, இது வந்து வேஸ்ட் பீஸுங்க. இந்த துணி வெட்டி பிச்சு போட்டுருவேன். இந்த பாருங்க, ஸ்லீவ் வந்து ஒரு ஸ்லீவுக்கு போட்டுட்டேங்க. கொஞ்சம் குழந்தைய தான் இருக்கும். ஒரு ஸ்லீவ் போட்டுட்டேன். மறு ஸ்லீவுக்கு வந்து பார்த்தா துணி வந்து இந்த கிளாத்தில் போட சொல்லி இங்கே துணி இல்லாத போயிடுச்சுங்க. இந்த லாஸ்ட்டில் இந்த துணி ஜோகம் தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கு இந்த லாஸ்ட் எவ்வளோ துணி வேணும், அதெல்லாம் நான் பண்ணேன். இப்போ மிஷினில் உக்காந்து இந்த இந்த துணி பீஸ்லேயே எக்ஸ்ட்ரா பீஸ் இல்லைங்க, அது நீட்டாக பாருங்கள் தையல் போட்டுக்கிறேன். கோணப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணி வந்து இப்போ இந்த ஸ்டாண்டில் போட்டு மறுபடியும் இந்த ஆரி ஒர்க்கு போட போகிறேங்க. ஸ்லீவ் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் துணி தைக்க போகிறேங்க. அது என்னுடைய அதிர்ஷ்டம். என் ப்ளவுஸ் எப்போ தைக்க நினைக்கிறேனோ அப்போல்லாம் என்னோட டைலர் மிஷின் ரிப்பேர் ஆகிடுதுங்க. நேற்று என்னன்னு தெரியலங்க, ரிப்பேர் ஆகிட்டு மிஷினே ஓடவே இல்லை. ஸ்டார்ட் பண்ண சொல்லவே வேற நான் பயந்துட்டேன். என்னடாது நம்ம மிஷின் இப்போ தான் நம்ம கற்றுக்கலான்னு ஆர்வமா துணி தைக்கலான்ட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கலான்னு வச்சுருந்தோமே, அதுக்கு மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எங்கே திட்டு வர கொஞ்சம் பயந்துங்க அண்ணன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், சீர் பண்ணி அவரே ஒரு அளவுக்கு நல்லா இது பண்ணி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் கொஞ்சம் பயம் அதிகமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நான் வந்து மார்க் பண்ணி ஆரி ஒர்க் பண்ண போகிறேங்க. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இது பாருங்க, என்னுடைய இந்த மார்க் பண்ணிட்டு பாருங்க, இது ஒரு ஸ்லீவுங்க. இது ஒரு ஸ்லீவா. நம்ம வந்து கையில் தையல் அடி சொல்ல வந்து எனக்கு இவ்வளோ அகலம் எனக்கு தேவைப்படும். பாருங்க, அது இவ்வளோ அகலம் எனக்கு தேவைப்படுதுங்க. அதனால் அங்கேயும் ஒரு மார்க் பண்ணின்னு வந்து ஆரி ஒர்க் வந்து நம்ம தையல் அடிக்கிறதுல அந்த மணி வந்து படிச்சுன்னா ஊறிச்சு வஞ்சிடுங்க. அதனால் வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்து ஒரு அளவுக்கு மார்க் பண்ணலாம். வாங்க, ஈஸியாக தான் இருக்குதுங்க, ஆனால் நான் தான் செய்ய மாட்டேங்கிறேன் வேலை. இது பாருங்க, இதுக்கு ஒரு ஸ்லீவ், இங்கேருந்து ஒரு ஸ்லீவ் இருக்குங்க. இதுதான் நம்ம மார்க் பண்ண போகிறோம்னா இவ்வளோ தான் தேவைப்படுது, அது மட்டும் தான் மார்க் பண்ண போகிறோங்க. இது முடியுதுங்க. வேணா இதெல்லாம் மார்க் பண்ணின்னு நீங்கள் பெருசாக ஆரி ஒர்க் போகிறது இருந்தால் அப்போ இதெல்லாம் பண்ணிடுங்க. எனக்கு தேவை இது வைக்கணும். ஆரி வந்து நான் இது வைக்கணும் தாங்க போடணும். இது தான் போடணுங்க. மீதி இடம்லாம் வந்து ஃபுல்லாக போடுறாங்க பாருங்க, கை ஸ்லீவ்லாம். அதுக்கோசம் இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி அவங்க போட்டுக்கணும். ஸ்லீவ் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக போடணும். நான் வந்து அந்த அளவுக்கு கற்றுக்கல, அதனால் சிம்பிளாக போட போகிறேன், அவ்வளோதாங்க. இப்போ வந்து இது வந்து நம்ம மிஷினில் வந்து டைட் பண்ணணுங்க. ஸ்டாண்ட் இருக்குதுலாங்க, தையல் இதுக்கெல்லாம் வந்து நாடா வாங்கி வந்து நல்லா டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா டைட்டாக இருக்குங்க.
பாருங்க நம்ம வந்து அந்த பூ போட போடுறாங்க, அது நல்லா கரெக்டாக நடுவில் வரணுங்க. அதை நம்ம ஆரி பண்ணுறது. நடுவில் போடுங்க, அப்போ நல்லா நடுவில் வரும். அங்கேயும் கிளாத் இருக்கணும், இங்கேயும் கிளாத் இருக்கணும். நல்லா 4 பக்கம் கெட்டியாக பிடிக்கணுங்க. இப்போ என்ன பண்ணுறதுங்க, இது பாருங்க, இது இந்த கிளாத் வந்து இது ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் இருக்குதாங்க. ஒரு ஸ்டாண்ட் வந்து கீழே வச்சுருந்தேங்க. இது வந்து டைட் பண்ணுற ஸ்டாண்ட் வந்து எப்போ மேலே இருக்கணுங்க. இன்னும் நல்லா மாடலாம் வந்துச்சுங்க. நம்ம நல்லா கற்றுக்கின பிறகு தான் நல்லா விலை அதிகமாக கற்று வாங்கணுங்க. அதனால தான் நாங்கள் வந்து கம்மி ரேட்லேயே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் கூட ஃபஸ்ட்டு கம்மி ரேட்லேயே வாங்குங்க. இன்னும் சின்னதில் கூட இருக்குதுங்க. இது பாருங்க, இது பாருங்க, இந்த பாருங்க, இது போட்டு பாருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வச்ச ஸ்டாண்டா, இது வந்து செகண்ட் வச்ச ஸ்டாண்டு. இது வந்து இந்த திருப்பி மாதிரி கொடுத்துறாங்க, டைட் பண்ணுங்க. நம்ம அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நூலில் இப்படி இஸ்த்துக்குங்க. நல்லா வந்து டங்குன்னு மோள சவுண்டு மாரி கேட்கணுங்க. அப்போ தான் வந்து ஆரி ஒர்க் போட சொல்ல நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இருக்குங்க. அதான் நல்லா ஊசி வந்து குத்தி அந்த நீடில்ஸில் நிறைய வாட்டப்படுங்க. அதனால இது மாதிரி நல்லா டைட் பண்ணி அந்த இதில் இது பண்ணிங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்க. நான் இது மணி போனேன்ல, அதனால வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி வந்து இன்னும் நடுவில் வந்து போட்டுறேன். ஏன்னா ரொம்ப மழையில் இருந்தாலும் அந்த பூ நம்மளால பூ போட வாட்டப்படாதுங்க. ஊசி எடுத்து போட முடியாது. அதனால தான் ஆனால் யூடியூப்பில் பார்த்துங்க, நல்லா புது மாடலாக வந்துருக்குது. அது அடுத்த நல்லா கற்றுக்குன்னா வாங்குவேன், இல்லைன்னா நான் வாங்க மாட்டேங்க. எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டு நான் வீடியோ கட் பண்ணிடுறேங்க. எப்படி நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா எப்படி ஸ்டாண்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் மாட்டாங்க. போட்டுட்டு இந்த நல்லா நான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற ப்ளவுஸ் தாங்க வாங்கிட்டு வந்தேன். இது வேலை அதிகம், 120 ரூபா, 110 ரூபா, 120 ரூபா அப்படி அந்த ரேட்டு தாங்க வாங்கிட்டு வந்த ப்ளவுஸு. ரொம்ப காஸ்ட்லி வாங்கினல. நம்ம நல்லா கற்றுன பிறகு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம நல்லா வாங்கிட்டு வந்தோம். அந்த ஒரே ஒரு எண்ணத்தினால தான் கொஞ்சம் கம்மியில் தான் வாங்கிட்டு வந்தேன். கம்மியில் தான் வாங்கிட்டு வந்தேன். சரி வந்து வீட்டுக்கு போட்டுருவேன் தான் ப்ளவுஸு. அதனால சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஒன்று தைச்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு போட வருங்க. பார்க்க சொல்கிறதா எனக்கு கூட அப்படி தான் இருக்குது. வருமோ நம்மளுக்கு கழுத்து வலிக்குது, இடுப்பு வலிக்குது, இது செய்ய முடியுமா செய்ய முடியாதா அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோணுது. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்க. நல்லா நூலில் அப்படி துணியெல்லாம் இஸ்த்து நல்லா டைட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் டைட் பண்ணிட்டா நல்லா சூப்பராக வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணலாங்க. இது பாருங்கள் எவ்வளோ லூஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் போகிறதுக்கு அதான் ஆரி ஒர்க் பஸ் ஏன் அவ்வளோ காசு வாங்குறாங்கன்னா அதனால தாங்க இவ்வளோ காசு வாங்குறாங்க. ஏன்னா இந்த வேலை அவ்வளோ வேலை அதிகமாக இசிக்குதுங்க. நான் வர அவசரப்பட்டு த்ரெட்டு 3 த்ரெட்டுங்க, அந்த மணிங்க நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுட்டேங்க அவசரப்பட்டு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி. அதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போயிடுச்சு. ஏன்னா செய்யணுங்க வேலை, எந்த வேலையுமே கற்றுனா கூட எங்கள் ஊர் சைடெலாம் அவ்வளோ வராதுங்க. ஆரி ஒர்க்லாம் கேட்க மாட்டாங்க. இதே டவுனுக்கு இருந்தால் நல்லா சூப்பராக காசு சம்பாதிக்கலாங்க. வீட்டிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ஆரி ஒர்க் போட்டால் கூட போதுங்க.
அது 4000 5000 சம்பாதிச்சுட்டு போயினே இருந்தலாம். பார்க்கலாம், நம்ம இன்னும் நேரம் வரும் இல்லைங்க, நம்மளும் ஏதோ ஒரு கடை விற்போம், துணி நிறைய வாங்கி தைப்போம் அப்படின்னு சொல் கனவு காணுங்க. பெருசாக கனவு காண்டதான் சின்னதாச்சு நடக்கலாம். அதனால இந்த மாதிரி சவுண்ட் கேட்குதா, டங் டங் டங்குன்னு. இப்போ வந்து ஒரு அளவு டைட் ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. இப்போ வாங்க நான் டைட் பண்ண போகிறேன். இப்போ லூஸ் ஆகுது இல்லை, அதெல்லாம் டைட் பண்ணிவிட்டு இந்த திருப்பிலியில் அப்படியே நம்ம ஆரி ஸ்டாண்டில் வச்சு, ஆரி ஸ்டாண்டு வேணால் அதை நான் கீழே வந்து லிங்க்கு கொடுக்குறேங்க. ஆரி ஸ்டாண்ட் லிங்க்கு வேணுன்றவங்க லிங்க்கு தொட்டு வாங்கிக்கோங்க, ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிட்டா சரியா பண்ணுங்க. அவ்வளோதாங்க. எங்களோட வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது லூஸ் இருந்தால் தான் இருக்கும், நம்ம டைட் பண்ணுறதுக்குலாம் அப்படி தான் இருக்கும், லூஸாக தான் இருக்கும். கொஞ்சம் இப்போ டைட் பண்ணிடுறேங்க. அது பாருங்க, இந்த திருப்பிலி வந்து நல்லா இப்படி பிடிச்சிக்கணும், திருப்பணும். இப்போ இந்த பக்கம் லூஸுங்க, இந்த பக்கம் அப்படி திருப்பா டைட் ஆகும். டைட் ஆகுதா? இந்த பிரேமுக்கெலாம் வந்து நான் பாவாடை நாடா இருக்கலாங்க, அது நல்லா சுற்றி பண்ணிட்டேன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இப்போ வேலூர் கூட தான் வாங்கியிருந்தேங்க, அங்கே வேலை கம்மியாக இருக்கும். சுனாம் காய்ச்சல்னு சொல்லுவாங்க இல்லைங்க வேலூரில், அங்கே தாங்க எல்லா பொருளும் கம்மி. ஆனால் நல்லா டைட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆட்டாலும் நம்ம ஆரி ஒர்க் போடுறவங்களும் ஓரளவு லூஸ் செய்யாது, அப்படியே கிடக்கும். இந்த பாருங்க, நான் இங்கேருந்து இது கலதாங்க பாருங்க. நான் என்னோடய ஸ்லீவுக்கு வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் போடணுங்க. ஒரு ஸ்லீவுக்கு போட்டேன் பாருங்க, சுமாராக தான் இருக்கும், நல்லா இருக்கு. அதை நான் நினைக்கிறேன், இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம். என்னுடைய ப்ளவுஸ் வந்து இந்த நம்ம 18-17 வருஷமாக 2008 கற்றுக்கினேன். 2007 ஸ்டார்ட், 2007 லாஸ்ட், 2008 வச்சுக்கலாங்க. அது 2008 கூட நான் என் ப்ளவுஸ் வந்து நான் தைச்சி போட்டிருக்கிறேன் 2008. இதே நம்ம வெளியே காசு கொடுத்தா எவ்வளோ காசு ஆகிருக்குங்க, அது காசு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்லங்க. வீட்டில் நம்ம இன்றைக்கெல்லாம் அப்படியே 10 தூங்கி நாடகம் பார்த்தினாலும் நமக்கு ₹1 வராதுங்க. நம்ம எதனா சின்னதாக ஒரு ஒயர் பேக் கூட போட்டு பின்னலாங்க. இப்போலாம் வந்து அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கல்லாக்கு அப்படி இல்லாத காலம் கிடையாதுங்க. எல்லாம் சுயநல பூச்சிங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க, கண் வைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பொறாம பூச்சி நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் வந்து நம்ம வேலை நம்ம செஞ்சுக்கணும். அது எப்படி இருந்தாலும் கண் வைக்கிறவங்க வச்சுட்டு தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க, இதாங்க ஆரி ஸ்டாண்டா, இந்த ஸ்டாண்டில் இப்படி வச்சு தாங்க. இப்போ நம்மளுடைய ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஊசி த்ரெட்டு எல்லாமே இதில் வச்சுருக்கேங்க. உள்ள நூல் வந்து பேண்டு போடுறதுலாம் சொன்னலாங்க, ஒரு டைம் போட்டேன், மறுபடியும் உங்களுக்கு வீடியோ எடுத்துல எடுக்கிறேங்க. இப்போ வாங்க என்னோடய வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் வீடியோ கட் பண்ணிடுறேங்க. எங்கள் வீடியோ புதுசாக பார்க்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.